உண்மையொலி. முன்னொரு காலத்தில் ராஜாக்கள் ஆட்சி செய்த காலம் அது. ஒரு நாள் ராஜு என்று ஒருவன் குழந்தைகளுக்கு டியூஷன் நடத்தி கொண்டிருந்தான். ஒளி வந்துடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களை யாருக்காவது தெரியுமா? அக்கம் பக்கத்தில் இருக்கும் மூஞ்சை பார்த்து நான் கண்டுபிடிச்சிடுவேன். சுரேஷ் மூஞ்ச நல்லா கிளியராக தெரிதா, ரமேஷ் மூஞ்ச நல்லா கிளியராக தெரிதா, அப்போ நல்லா கிளியராக தெரிஞ்சதுன்னா ஒளி வந்துடுச்சுன்னு அர்த்தம். என்ன குரு, நான் சொன்னது கரெக்டா? தப்பு. உக்காரு. வேற யாருன்னா சொல்லுங்க. நான் தின்றது தோசையா இட்லியா நான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேனா அப்ப ஒளி வந்துச்சு அப்படின்னு அர்த்தம். நான் சொன்னது கரெக்டா குரு? இதுவும் தப்பு. உக்காரு. எங்களுக்கு தெரியல குருவே, நீங்களே சொல்லிடுங்க. உண்மையான ஒளி நம்ம மனசில் எப்போ தோன்றும்னா, மற்றவங்களை எல்லாரையுமே நம்ம நம்மளோட உறவினராக நினைக்கணும். எல்லாருமே நம்மளோட கூட பிறந்தவங்க நினச்சி அவங்களுக்கு உதவி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் எந்த தீமையும் செய்யக்கூடாது. புரியுதா? அப்போ தான் நம்ம மனசுக்குள்ளே உண்மையான ஒளி தோன்றும். இன்றைக்கான பாடம் அவ்வளோதான். எல்லோரும் வீட்டுக்கு போங்க. பிறகு அவன் பாடம் நடத்திவிட்டு குதிரையில் ஏறி வீட்டிற்கு சென்றான். அவ்வாறு அவன் போய் கொண்டிருக்கும் பொழுது வழியில் ஒருவன் மயங்கியிருப்பதை பார்த்தான். ஐயோ, யார் தம்பி நீ? உனக்கு என்ன ஆச்சு? ஐயா, நான் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிட்லையா, ஒரே மயக்கமாக இருந்துச்சு. சரி, நீ எங்கே போகணுமோ அங்கே என் குதிரையில் ஏறி நான் உன்னை இறக்கி விட்டுறேன். ஏறிட்டியாப்பா தம்பி? இப்போ நான் ஏறுறேன். ஒட்டாமே ட்ரு. ஐயோ, என் குதிரையை திருட்டு போயிட்டானே. ஐயோ, இப்போ வீட்டுக்கு போகணுன்னா சந்தைக்கு போய் குதிரையை வாங்கிட்டு தான் போக முடியும். சரி, பேசாமல் சந்தைக்கு போவோம். பிறகு அவன் குதிரையை வாங்குவதற்காக குதிரை சந்தைக்கு சென்றான். அப்போது அங்கு அந்த திருடனை பார்த்தான். என்ன, என் குதிரையை திருடவன் எங்கே இருக்கான்? ஐயோ, இவனா? எப்போயும் எஸ்கேப் ஆகிடுவோம். தம்பி 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 இரு, இந்த குதிரையை நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் வேணாம். ஆனால் இந்த குதிரை உனக்கு எப்படி கிடச்சதுன்னு நாட்ட சொல்லாது. ஓகே, குதிரையை நீயே வச்சுக்கோ. நம்ம இவனை ஏமாத்தன்னு தெரிஞ்சுதா அவமானம் நினைக்கலாம் போல், அதனால தான் சொல்லாதுன்னு சொல்கிறான். ஓய், உன் மைண்ட் வாய்ஸ் நல்லா கேட்குது. நீ இதை வெளியில் சொன்னா எனக்கு அவமானன்றனால சொல்லாதான் நான் சொல்லலை. யாருக்கிட்ட நீ போய் சொன்னினா உண்மையிலேயே யாருன்னா தெருவில் மயங்கி கிடந்தா அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே முன் வர மாட்டாங்க. அதனால தான் உன்னை நான் சொல்லாதன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே உண்மை ஜோலியும் நடைபெறாது. ஐயோ எப்பா சாமி, நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருக்கீங்க, என்னை மன்னிச்சிடுங்க உங்கள் குதிரையை திருடினதுக்கு. இந்தாங்க உங்கள் குதிரையை நீயே வச்சுக்கோங்க. இப்போ புரியுதா குழந்தைகளே? உண்மையான ஒளின்றது நம்ம பார்க்குறத வச்சு இல்லை, நம்ம மனசில் தோன்றது தான் உண்மையான ஒளி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வாழ்வின் கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.